திமுக அதிமுக இரண்டு தொழிற்சங்கங்களும் இப்போ செயலிழந்து போய் தாவேகாவுக்கு வர்றதுக்கு எல்லாரும் இப்போ தயார். எதிர்காலம் நல்லா இருக்கணும், அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. அவன் எந்த தொழிலாளியும் அந்த தொழிற்சங்கத்துக்குள்ள வரலைன்னா அவன் காலி. சந்தா கொடுக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் நேராக நீங்கள் பிரான்ச் மேனேஜர்ட்டு போகவே முடியாது. யார் வழியாக போகணும்? இந்த புரோக்கர்கள் தான். செந்தில் பாலாஜிகிட்ட ஜெயிலில் இருந்தார்ல 471 நாள் டிரான்ஸ்போர்ட்ல வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கினது யார் வழியா? தொழிற்சங்க வழியா, தொழிற்சங்க புரோக்கர்கள் வழியா. கமலக்கண்ணன் என்ன பண்ணுவாரு? தீபாவளி வரும்போது தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்கல்ல, போனஸ் கொடுக்கும்போது எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ ஆளுங்கட்சியா இருக்கிற அந்த கட்சி 1000 ரூபா யாரு கொடுக்கணும்? போனஸ் தொழிற்சங்கத்துக்கு கொடுக்கணும். இப்படி வாங்குறதுல 1000 ரூபா கொடுத்துடணும். 1000 ரூபா கொடுத்துடணும். 10 கோடி ரூபா சொல்லாம தீபாவளிக்கு. அதுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் கமலக்கண்ணனுக்கு. இப்போ சேலம் டு பெங்களூர் பஸ்ஸு அதுக்கு போகணுன்னு எல்லாம் ஆசைப்படுவான். ஏன்னா சேலத்தில் டிக்கெட் கொடுத்துட்டு ஏசியில் உட்காந்து தூங்கினா பெங்களூர் போய் முடிச்சா போதும். யாரு? கண்டக்டர். ஆமாம், டிரைவர் தான் ஓட்டுவார். கண்டக்டருக்கு எந்த வேலையும் இல்லை. சேலத்திலே ஃபுல்லாயிரும். அப்போ அதுக்கு போகணும்னா 6 மாதம் டியூட்டி போடுவாங்களாம். 20,000 ரூபா கொடுக்கும். 3000 திமுக 3000, அதிமுக 3000. யூனிஃபார்ம்லாம் போட மாட்டான். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. திமுக வந்தா திமுக கரை வேட்டி, அதிமுக வந்தா அதிமுக. இப்படி 2 பேருமே அன்கோ. திமுக அதிமுக 2 பேருமே அன்கோ. ஒரு முறை லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் தொழிற்சங்கமே இருக்கு. செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த வழக்கே போடப்படும். வழக்கு போட்டது யாரு? திமுக ஆட்சி காலத்தில் ஜெயிலுக்கு போயிட்டார். இப்ப அதே நிலைமை தான். அதிமுக திமுக 2 தொழிற்சங்கங்களுமே தொழிலாளிக்கு ஆதரவா இல்லை. தொழிலாளிகளை 2 தொழிற்சங்கத்துக்குள்ள இல்லாம இருந்தான்னா அவனுக்கு டியூட்டி போட மாட்டாங்க. தொழிற்சங்க எம்டிக்கு எதிராக போராடுவதற்கல்ல, எம்டியோடு சேர்ந்து கொள்ளையடிப்பது. அப்போ கமலக்கண்ணன் புஷி வழியாக செங்கோட்டையன் மூலம் வசூலுக்கு தயாராகிடுச்சு. இப்போ கமலக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாருக்கு நெருக்கமாக இருந்தவர். ஏடிஎம்கே ஜெயக்குமாருக்கு அது மூலம் தான் உள்ள வந்தவர். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ தாவேகாவினுடைய தொழிற்சங்க தலைவராக அதிமுக இருந்தவர் போட போறாங்க. எப்படி அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமா? எப்படி அவர் அதை பற்றி சொல்லுங்க. நல்ல கேள்வி. இப்போ இந்த தொழிற்சங்க அதிமுக திமுக தொழிற்சங்க துரோக வரலாறு முதல்ல நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த தொழிற்சங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். திராவிட இயக்க தொழிற்சங்கம், எல்பிஎஃப் திமுக, ஏடிபி அதிமுக, இது 2 தொழிற்சங்கங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு குட்டிச்சவரானதே 2 தொழிற்சங்கங்களால தான். எந்த தொழிலாளியும் அந்த சங்கத்துக்கு விசுவாசமா இல்லை. சங்கங்களும் தொழிலாளிக்கு விசுவாசமா இல்லை. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் காலத்தில் எல்லா டெப்போலையும் சாப்பாடு 1 ரூபாய்க்கு போடும். யார் கொண்டு வந்தது? எம்ஜிஆர். ஆமாம், சாப்பாடு பொரியல் கூட்டு குழம்பு 1 ரூபா. அந்த சாப்பாடு இன்னைக்கு விலை 40 ரூபா. நீங்கள் எவ்வளோ சாப்பாடு போடுறீங்களோ டெப்போவில் பணத்தை வாங்கிக்கங்க. யார்? அந்த டெப்போ ஒப்பந்தக்காரர் இருக்கார்ல, கேண்டீன் ஒப்பந்தக்காரர். ஆனால் 1 ரூபா தான். யாருக்கு? தொழிலாளிக்கு 1 ரூபா. இன்னைக்கு 1 ரூபா தான். ஏன் கிடைக்குமா உலகத்தில்? அப்போ எம்ஜிஆரை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெப்போ மேனேஜரும் அந்த கான்ட்ராக்டரும் டீலிங் 500 சாப்பாடு போட்டோன்னு கணக்கு எழுதி 500 சாப்பாடுக்கு 500 ரூபா தானே யார்கிட்ட? தொழிலாளிகிட்ட வாங்குறது. ஆனால் டெப்போ நிர்வாகம், அந்த டெப்போ நிர்வாகம் ஒரு சாப்பாடு 40 ரூபாய்னு பில்லை கொடுத்துரும். பல லட்சம் ரூபா கொள்ளை அடிக்கிறார்கள். இதை எந்த தொழிற்சங்கம் வருதோ அந்த, அதாவது மொத்தம் 8 கோட்டம் இருக்கு. 8 கோட்டம். ஒரு கோட்டத்தில் 16 பிரான்ச் இருக்கு. அப்போ இதில் இந்த எம்டி என்ன பண்ணுவார்? எம்டியை தொழிற்சங்க தலைவர் கட்டுப்படுத்துவார். தொழிற்சங்க தலைவர் கட்டுப்படுத்துவார். ஒரு பிரான்ச்சில் இது தொழிற்சங்க தலைவர், துணைத் தலைவர், இணைத் தலைவர், பொருளாளர்னு ஒரு பிரான்ச்சில் திமுகவில் ஒரு 20 பேர் வேலைக்கே போக மாட்டான். எந்த கட்சி ஆளுங்கட்சி வருதோ அந்த கட்சியில் அத்தனை ஒரு 1.5 லட்சம் தொழிலாளியில் அத்தனை பேர் அப்படி இங்கே மாறிடும்.
சலுகைகளுக்காக தானே இருக்கான். தொழிற்சங்க போராட்டத்துக்காக இல்லை. அப்படி இங்கே மாறிடுவான். ஒரு ஆள் வந்து 25 ரூபா சந்தா கொடுக்கும். நீங்கள் 1.5 லட்சம் சந்தா கணக்கு போடுங்க. இதெல்லாம் திமுக தொழிற்சங்க தலைவர் சண்முகத்துக்கு அவர் ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. உழுகிறதுக்கு டிராக்டர் இல்லை. சேலம் கோட்டத்தில் டிராக்டர் வாங்கி போகுது. அப்போ எத்தனை லஞ்சம் எத்தனை கோடி வருதுன்னு பாருங்க. அதே போல் சேலம் கோட்டத்துக்கு வர்றதுக்கு எல்லா பிரான்ச் மேனேஜருக்கும் ஒரு ஆயுள் கால கனவு. என்ன காரணம்னா தனியார் பஸ் அங்கே நிறைய இருக்கு. தனியார் பஸ் முதலாளிகள் மாதம் 1 கோடி ரூபா கொடுத்துருவோம். 12.5 சேலம் டு கோயம்புத்தூர் பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸு. 12:10க்கு தனியார் பஸ் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னாடி அடிப்பார், இன்னொரு முன்னாடி இருக்கிற 5 நிமிஷத்துக்கு பின்னாடி அடிப்பார். அப்போ அந்த தனியார் பஸ்ஸுக்கு 15 நிமிஷத்துக்கு எந்த பஸ்ஸும் வராது. லோடு ஃபுல்லாகுமா? ஆமாம். அவர் ஒரு கவரை போட்டு கொண்டு வந்து சேலம் டெப்போ மேனேஜருக்கு கொடுத்துருவார். இப்படி மாதம் 1 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுதான். அதை விட இப்போ மோகன்னு ஒரு சேலம் பிரான்ச் மேனேஜர், அவர் உதயநிதி கடைசியாக ஆட்சி முடிகிற பொழுது எஸ்சிடிசின்னு ஒரு பஸ் ஓடுது இல்லை? ஆமாம். அதில் ஒரே ஆளுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும், டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் எஸ்சிடிசியில் பணி 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். இதில் 7 லட்ச ரூபா வசூல், 560 போஸ்டிங். கடைசியாக மோகன் தான் போட்டிருக்காரு. யார் நீங்கள் 560 பேர் விசாரிங்க, 7 லட்சம் கொடுக்காம ஒருத்தர் கூட அந்த வேலைக்கு வரல. 500 கோடி ரூபாய் லம்பா இந்த மோகன் வசூல் கொண்டு யாருக்கு கொடுத்துருக்காரு? உதயநிதி கையிலேயே கொடுத்துருக்காரு. இதுக்கு அமைச்சர் சிவசங்கர் உடந்தை. சிவசங்கருடைய நண்பர் லூயிஸ்னு ஒருத்தர் இருக்காராம், அவரும் இதுக்கு உடந்தை. இந்த 500 கோடி கொடுத்ததுக்கு கிஃப்ட் தான் சிவசங்கர் இபி வருது. இபி வருதே தவிர இபிக்கு மந்திரி யாருன்னா செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கும் தான் உண்மையான அமைச்சர்கள். இப்படி தான். அப்போ அதே போல விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிற பொழுது அவரு டயர் கடை வச்சிருந்தாராம். யாரு? டயரை வந்து டெப்போவுக்கு வாங்குறது. 3ஆவது நாள் எங்கே போயிடாது, அவர் டயர் கடைக்கு போயிடும், ஸ்பேர்ஸு டயர் கடைக்கு போயிடும். இப்படி ஊழல் 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 மேல ஊழல். 7000 கோடி ரூபா வைப்பு நிதி, அப்போ ப்ராப்ளம் பண்ணிட்டு இது பூரா அப்படியே எடுத்து சுவாகா பண்ணிட்டாங்க. நீங்கள் இதை யார் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும்? தொழிலாளியுடைய பணம் 7000 கோடி திருடுகிற வரை இந்த கமலக்கண்ணன் சண்முகம் 2 பேர் அன்கோ போட்டுட்டு தட்டியே கேட்கல. ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம் எதுவுமே நடக்கல. எவ்வளவு திருடியிருக்காங்க? 7000 கோடி. அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் வேலை பார்த்த பிடிச்ச காசு, அரசு கொடுத்த காசு. 2 காசு அவனுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து தான் அவன் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு தொழிலாளி ஓய்வு பெறுகிறார், அதுக்கு பேரை ஓய்வூதிய சிறப்பு நிதி. அவங்க புள்ள குட்டி கல்யாணம் கச்சேரி ஏதாவது நல்லது கெட்டது நடக்கும். இந்த பணத்தை வாங்கி கல்யாணம் பண்ணலான்னு நினைப்பான், பிள்ளைக்கு ஏதாவது நகை வரலான்னு நினைப்பான் ஏதோ. அப்போ இதில் மண்ணள்ளி போட்டது யாரு? இந்த கமலக்கண்ணன் சண்முகம் தான். 2 பேருமே அன்கோ. இப்படி ஊழல் ஊழல் ஊழல், பெரிய ஊழல். இப்போ என்ன பண்ணியிருக்காரு திமுக சண்முகம், அதிமுக கமலக்கண்ணன் 2 பேரும். இனி திமுக வராது, அதிமுக வராது, நேராக தாவேக்கையில் போய் சேர்ந்துரு. 8 கோட்டத்தில் 8 கோடி ரூபா வசூல் பண்ணியாச்சு. 5 கோடி முஷிக்கு கொடுத்தாச்சு. முஷிக்கு எவ்வளவு? 5 கோடி. இப்போ அங்கே ஒரு பெரிய ஊழல் பெருச்சாலி இருக்கு செங்கோட்டையில். கமலக்கண்ணன் முதல்ல போய் பார்த்த ஆளாரு, பழைய கூட்டாளி இல்லை, அந்த கூட்டாளியை பார்த்த நீ உடனே முஷிக்கு கையை காமிச்சாச்சு. முஷிட்டு போய் 5 கோடி கை மாறி இப்போ கமலக்கண்ணனை தலைவராக்க போகிறாங்க. கமலக்கண்ணன் என்ன பண்ணுவார்? தீபாவளி வரும்போது தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்கல்ல, போனஸ் கொடுக்கும்போது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த கட்சி 1000 ரூபா யாருக்கு கொடுக்கணும்?
போனஸ் தொழிற்சங்கத்துக்கு கொடுக்கணும். இப்படி வாங்குறதுல 1000 ரூபா கொடுத்துடணும். 1000 ரூபா கொடுத்துடணும். 10 கோடி ரூபா சொல்லுவாங்க தீபாவளிக்கு. அதுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் கமலக்கண்ணனுக்கு. தீபாவளிக்கு மட்டும் எவ்வளவு வசூலாகுது? 10 கோடி தொழிற்சங்கத்துக்கு. இதுல பொங்கல் இருக்கு. அதோட இப்போ சேலம் டு பெங்களூர் பஸ்ஸு அதுக்கு போகணுன்னு எல்லாம் ஆசைப்படுவான். ஏன்னா சேலத்தில் டிக்கெட் கொடுத்துட்டு ஏசியில் உட்காந்து தூங்கினா பெங்களூர் போய் முடிச்சா போதும். யாரு? கண்டக்டர். ஆமாம், டிரைவர் தான் ஓட்டுவார். கண்டக்டருக்கு எந்த வேலையும் இல்லை, கிடையாது. சேலத்திலே ஃபுல்லாயிரும். அப்போ அதுக்கு போகணும்னா 6 மாதம் டியூட்டி போடுவாங்களாம். 20,000 ரூபா கொடுக்கணும். எவ்வளவு? 20,000. யாருடைய வேலை? தொழிற்சங்க தலைவருடைய வேலை. தொழிற்சங்க தலைவர் எம்டிட்டு போவார். ஏங்க ஒரு 20 பேர் சேலம் கோட்டத்திலேருந்து பெங்களூருக்கு போட்டு விடுங்க, இவருக்கு பாதி அவருக்கு பாதி. ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் கரை வேட்டி கட்டினேன், முன்னாடி ஸ்டாலின் படம் வச்ச 20 பேர் வேலைக்கே போகிறதில்ல. 8 கோட்டம், ஒரு கோட்டத்துக்கு 16 பிரான்ச்சு, ஒரு பிரான்ச்சுக்கு 20 பேர் வேலைக்கு போகிறதில்ல. அப்போ 16 பிரான்ச்சுக்கு 16 2 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 200 பேர் வந்துடும். தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஏறக்குறைய ஒரு 3000 பேர். அதிமுக 3000, திமுக 3000, 6000 பேர் வேலைக்கே போறது இல்லை. இவங்களுக்கு பற்றி மாற்ற யார் அனுப்புறாங்க? வேலை எப்படி இருந்தாலும் ஒருத்தர் பஸ் ஓட்டணும், ஒருத்தர் கண்டக்டரா இருக்கணும் தான். நீ வேலைக்கே போடலாம், யார் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அந்த இடத்த? நீங்க அடிஷனல் தொழிலாளி இருக்காங்கல்ல, கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறாங்க. இல்ல கான்ட்ராக்ட் தொழிலாளி இருக்க கான்ட்ராக்ட். ஆமா ஆமா ஆமா, அவர்கள் தான் போகணும். இவர்கள் பூரா தொழிற்சங்க தலைவர். 3000 திமுக 3000, அதிமுக 3000. அவன் கரை யூனிஃபார்ம்ல போட மாட்டான். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. திமுக வந்தா திமுக கரை வேட்டி, அதிமுக வந்தா அதிமுக. இப்படி 2 பேருமே அன்கோ. திமுக அதிமுக 2 பேருமே அன்கோ. ஒரு முறை ஒரு பெரிய வேலை நிறுத்தம் நடக்குது ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்துல, போனஸுக்காக. அப்போ ஜெயலலிதா சொல்லுது, நம்ம டெப்போ ஆளுங்க ஓட்ட சொல்லியா, நம்ம கட்சிக்காரன, நம்ம தொழிற்சங்கத்துக்காரன். அப்போதான் ஒரு செய்தி வந்து, அப்போ எந்த தொழிற்சங்கத்திலும் எவனும் இல்லை, எல்லாம் பணம் கொடுத்து தான் கண்டக்டர் வேலைக்கு வந்திருக்கான், பணம் கொடுத்தா டிரைவர் வேலைக்கு வந்திருக்கான். அவன் எப்படி சங்கத்தில் இருப்பான்? நீங்க சொன்னா கேட்பான். நீ அதிமுக தொழிற்சங்கத்துல ஒரு 10,000 பேரை நீங்க லஞ்சமே வாங்காம போட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசமா இருப்பான். நீ பணம் வாங்கிட்டு தான் வேலைக்கு போடுற. நேரு காலத்துல ஏறக்குறைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரு ஒரு 30,000 பேரை போட்டாங்க. 30,000 பேர். நீங்க அங்க இருக்கிற பத்திரிகையாளர் அறையில் இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு 3 சீட்டு போட்டான். ஒரு சீட் 3 லட்சம் ரூபா, 9 லட்சம் ரூபா. இதை பத்திலாம் எழுதக்கூடாது. இதெல்லாம் 3 சீட் கொடுத்தாரு. யாரு? நேரு. எல்லா பேரும் போய் ஆளுக்கு 3 லட்சம், 6 லட்சம், 9 லட்சம். பத்திரிகையாளர்களை தினமணி, தினத்தந்தி, டொட்டுரோஸ்க்கு, வாழு தோடு, வம்படிக்கு இப்படி செய்தியை வெளியே போகக்கூடாது. இப்போ இந்த தொழிற்சங்கம் கமலக்கண்ணன் இப்போ பொறுப்புக்கு வரப்போறாரு. கமலக்கண்ணன் நீங்க ஜெயக்குமாருக்கு பினாமி, திருடி டெப்பா பிரான்ச் மேனேஜருக்கு, டெப்பா மேனேஜருக்கு எப்படி கொடுக்கணுங்கிற வித்தையை கற்றுக்கொண்டவர். இவர் காலத்துல தான் இந்த அதிமுக தொழிற்சங்கம் அழிந்தே போனது. அதிமுக தொழிற்சங்கம் அழிந்தே போனது இவர் காலத்துல தான். திமுக அதிமுக 2 தொழிற்சங்கங்களும் இப்போ செயலிழந்து போய் தாவேகாவுக்கு வர்றதுக்கு எல்லாரும் இப்போ தயார். எதிர்காலம் நல்லா இருக்கும், இங்க அடிமையா இருக்க வேண்டியதில்லை. அவன் எந்த தொழிலாளியும் அந்த தொழிற்சங்கத்துக்குள்ள வரலைன்னா அவன் காலி. சந்தா கொடுக்கணும். அவன் எந்த வேலையாக இருந்தாலும் நேரா நீங்க பிரான்ச் மேனேஜர்ட்டு போகவே முடியாது. யார் வழியா போகணும்? இந்த புரோக்கர்கள் தான். செந்தில் பாலாஜிட்ட ஜெயிலில் இருந்தார்ல 471 நாள் டிரான்ஸ்போர்ட்ல வேலை வாங்கி தரேன்னு, வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கினது யார் வழியா? தொழிற்சங்க வழியா, தொழிற்சங்க புரோக்கர்கள் வழியா. லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் தொழிற்சங்கமே இருக்கு. செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த வழக்கே போடப்படும். வழக்கு போட்டது யாரு? திமுக. திமுக ஆட்சி காலத்தில் ஜெயிலுக்கு போயிட்டார்.
இப்போ அதே நிலைமை தான். அதிமுக திமுக 2 தொழிற்சங்கங்களுமே தொழிலாளிக்கு ஆதரவா இல்லை. தொழிலாளிகளை நீங்க அவன் 2 தொழிற்சங்கத்துக்குள்ள இல்லாம இருந்தான்னா அவனுக்கு டியூட்டி போட மாட்டாங்க. அவனுக்கு அங்க இரு. ஆமா, எங்க கட்டுப்பாடு இல்லையா, என் கட்டுப்பாடுல நீ தனியா இருக்கக்கூடாது. நீங்க விசிகா தொழிற்சங்கம், சிபிஐ, சிபிஎம் எங்க இருந்தாலும் வேலை அப்ளிகேஷன் வேலை இங்கே தான் வரணும். எங்க இந்த ரெண்டு தான் இவர்கள் தான் தொழிற்சங்க முதலாளிகள். இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்த உடனேயும் இனி எம்டி தொழிற்சங்க எம்டிக்கு எதிராக போராடுவதற்கல்ல, எம்டியோடு சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு. அப்போ கமலக்கண்ணன் புஷி வழியாக செங்கோட்டையன் மூலம் வசூலுக்கு தயாராகிடுச்சு. இப்போ கமலக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாருக்கு நெருக்கமாக இருந்தவர் ஏடிஎம்கே ஜெயக்குமார். அது மூலம்தான் உள்ள வந்தவர். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பாம்குரோவ் ஹோட்டல் இருக்குல்ல, பாம்குரோவ் ஹோட்டலு உரிமையாளர் அந்த சமையல் ஒப்பந்தக்காரரால் பாம்குரோவுக்குள்ளே வெட்டி கொல்லப்பட்டார். என்ன காரணம்னா, அங்கே பாம்குரோவில் வேலை பார்க்குற அந்த சமையல்கார்ட்ட பூரா உங்களெல்லாம் பெர்மனண்ட் பண்ணுறேன்னு ஆளுக்கு 50,000 ரூபா ஒரு அதிமுக தொழிற்சங்க பேனரை வச்சு அந்த கொலையாளி ஏறக்குறைய ஒரு 40 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டான். ஆளுக்கு 50,000ன்னு 20 லட்ச ரூபா வாங்கிட்டான். 20 லட்சத்தை கொண்டு போய் அதிமுக தொழிற்சங்க தலைவர்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு நான் பார்த்துக்கிறேன் போ, தொழிற்சங்க தலைவர் நேரம் அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் அமைச்சரையும் லேபர் மினிஸ்ட்ரி பார்த்தா அவனுக்கு எல்லா உலகமே வந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் முதலாளிகிட்ட டிமாண்ட் பண்ணுறான், அதெல்லாம் சேர்த்த முடியாதுப்பாங்கிறார். பேச்சுவார்த்தை முத்துது, வெட்டியே கொண்டு விட்டான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. பாம்குரோவோட வெட்டி கொல்லப்பட்டார். இதுக்கு என்ன காரணம்? இந்த அதிமுக தொழிற்சங்கத்தில் கூடிய இது போன்ற புல்லுருவிகள், இந்த கமலக்கண்ணன் மாதிரி நீ பண்ணுற நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த கும்பல் அப்படியே எங்கே வருது? டிவிக்கு வருது. என்ன நடக்கும்? அதே தான் நடக்கும். புஷி இப்போ வசூல் ஆரம்பிச்சிட்டார். இது பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும். எல்லாம் தாவேக்கா கண்டுபிடிச்ச மாட்டான். அதிமுக தொழிற்சங்க தலைவர் போராடுவான். தாவேக்கா அதே ஊழலை தொடர்ந்தால் நீங்கள் அதே தொழிற்சங்க தலைவன் திமுக அதிமுக அதே தொழிலாளிக்கு எதிராக நீங்கள் மாறினால் பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.